மதுரை மாநகர திமுக செயலாளரும் மதுரை வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சி குறித்து கடுமையாக பேசியிருப்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணி அவங்க எம்பி ஆயிட்டாங்க, அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். அடுத்து இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது, இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? காங்கிரசுக்கு பூத் ஏஜென்டே கிடையாது, ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட கிடையாது. இவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணுமா? என்ன கேட்ட அண்ணே? கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதிக்குள்ளேயே, ஊருக்குள்ள ஒரு தொகுதிக்குள்ளேயே மொத்தமா 3000 ஓட்டு கிடையாது. நான் வன்மையா கண்டிக்கிறேன் திமுகவுடைய மாநகர செயலாளரை, திமுகவுடைய வடக்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் நான் உண்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு 3000 ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எந்த புள்ளி உரம் சொல்லிச்சு? காங்கிரஸ் கட்சி செத்து கிட்டத்தட்ட 58 வருஷம் ஆச்சு. ஏய், அவன் செத்துட்டான்டா. காமராஜரை என்னைக்கு மண்ணுக்குள்ள போட்டு மூடுனாங்களோ அன்னைக்கே காங்கிரஸையும் தூக்கி மூடிட்டாங்க. காமராஜர் சாகும் முறை காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. காமராஜர் உயிரோடு இருக்க தான் காங்கிரஸே இருந்துச்சு. அவர் செத்தும் போது காங்கிரஸ் சேர்த்து செத்துருச்சு. அந்த மொத்தமா ஒரு தொகுதிக்கு 100ல இருந்து 150 ஓட்டு தேர்னா பெரிய விஷயம் காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த திமுக கூட சவாரி பண்ணதுனால திமுக ஓட்டு, மதிமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, திருமாவளவனுடைய ஓட்டு அப்படின்னு பல்வேறு ஓட்டுகளை வாங்கி காங்கிரஸ் ஜெயிக்குதே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஓட்டு கிடையவே கிடையாது. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. பூத் ஏஜென்ட் கிடையாதுன்னு அவங்க புறமே பூத்தா பழைய எஸ்டிடி பூத்தா மாறிட்டாங்க. அவங்க கிட்ட பூத் ஏஜென்ட் எப்படி இருக்கும்? முடிஞ்சு போச்சு. ரயில மறிக்க வர்றாங்க, 4 பேர் வர்றாங்க. போலீஸ்காரங்க பெரிய டெம்போ டிராவலர் கொண்டு வந்திருக்காங்க. டெம்போ டிராவலரா? இவங்களுக்கு டெம்போ டிராவல்னு சொல்லி சைக்கிள் ரிக்ஷா, அதுவும் தடை செய்யப்பட்ட சைக்கிள் ரிக்ஷால கைது பண்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குன்னா அந்த கட்சி எந்த மாதிரி கட்சி? அதைத்தான் மதுரையினுடைய எம்எல்ஏ தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. கூட்டு கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். பராசக்தி படம் குறித்து மாணிக்கம் தாகூர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நான் உழைச்ச காசு இந்த படத்தை கொடுத்து வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாரு. திமுக காரப்புறம் கொந்தளிச்சு இந்த மாதிரி ஒரு மொழிப்போர் படத்தை, அந்த படத்துல காங்கிரஸ் துரோகங்களை சொல்லியிருப்பதனால இப்படி மாணிக்க தாகூர் பேசுறாருன்னு சொல்லி கடுமையா இது பண்றாங்க. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிள போல்டுங்களா? மானபங்கப்படுத்திடுவேன். ஜட்ஜி போட்டு வந்துறேன். நாங்க ஆட்சிக்கு 58 வருஷம் ஆச்சு, அமைச்சரவையில் இருந்து இப்போ நாங்க அமைச்சரவைக்கு போற காலகட்டம் வந்துருச்சு. எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணும். இந்த அமைச்சரவையில் 2வது முறை ஸ்டாலினை வெற்றி பெற வைக்க நாங்க உழைப்போம். அந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் உடைய அமைச்சர்கள் எங்களுக்கு அமைச்சரவைக்கு போவாங்க அப்படின்னு பேசுறாரு. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். இருந்தாலும் உனக்கு ஏண்டா உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல நீங்க அமைச்சரா வர வருவீங்கன்னு சொல்லி மொத்த திமுகவும் அந்த சமூக வலைதளத்தில் வச்சு பேசிச்சு. சமூக வலைதளத்தில் பேசினதுதான் மதுரையினுடைய எம்எல்ஏ எடுத்து பேசியிருக்காரு. நீ ஊருக்குள்ள முதல்ல உனக்கு கட்சியே இல்லை, பூத் ஏஜென்டே கிடையாது, இல்ல அமைச்சரா வர நீ வரணுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். இதற்கு மாணிக்க தாகூர் ரியாக்ட் பண்ணி மதுரை வடக்கு தொகுதியில நம்ம சீட்டு கேட்கணும். மதுரை வடக்கு தொகுதியில, ஏன்னா வடக்கு தொகுதியில இவர் நிற்கிறாரு தளபதி, ஆனா தளபதி எம்எல்ஏ இருக்காரு. வடக்கு தொகுதியில நம்ம காங்கிரஸ்ல கேட்கணும், நான் கார்கேட்ட பேசுவேன். இங்க பேசிக்கிட்டு இருக்கா இருக்கிறது ஒரே கூட்டணி, ஒரே கூட்டணி இருந்துகிட்டு நான் கார்கேட்ட பேசுவேன், நான் கார்கில்கிட்ட பேசுவேன் அப்படின்னு நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, இனிமேல் நீ நின்னா நாங்க உனக்கு வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான திமுகவும் சமூக வலைதளத்துல மாணிக்கம் தாகூரையும் ஜோதிமணியும் வச்சிருக்கு. என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கும் சரி போ. ஜோதிமணி இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி வலிமையா இருக்கு, காங்கிரஸ் கட்சி பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு பக்கம் ஜோதிமணி, இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தக. நாங்க 100 பூத்துலையும் நாங்க தமிழ்நாடு முழுக்க 100 விழுக்காடு பூத்தேஜ்னு போட்டோம். நிக்க போறது 5 தொகுதி, 100 பூத்துல 100 விழுக்காடு பூத்தேஜ்னு போட்டு என்ன பண்ண போற? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. 2011 எத்தனை சீட்டு? 63 சீட்டு.
2016 40 சீட்டு, 2021 25 சீட்டு. இன்னைக்கு நியாயப்படி எப்படி கொடுக்கணும்? இப்போ நியாயப்படி 20 கழிச்சு 5 தான் கொடுக்கணும். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? 5 கொடுத்தா சரி. ஏன் 5 கொடுக்கலாம் காங்கிரஸுக்கு? காங்கிரஸுக்கு 5 தான் பொருத்தமான நம்பர். ஏன் 5 அப்படின்னா, எப்படியும் காங்கிரஸுங்கிறது ஒரு பாடையா போன கட்சி. ஒருத்தன் ஏறி படுத்துக்க பாடையை தூக்க 4 பேர். அப்படின்னா மொத்தமா 5க்கு சரியான நம்பர் தானே. அதை வாங்கிட்டு போயிட்டு பாடையை தூக்கிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இது குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. காங்கிரஸ் 100 ஆண்டு கால கட்சி தானே. காங்கிரஸ் பழமையான கட்சி தானே. இந்தியாவே ஆண்ட கட்சி தானே. மோடிக்கு எதிராக இந்தியாவில் கூட ஒரே ஒரு எதிர்கட்சி தானே. உங்களுடைய செல்ல குழந்தை ராகுல் காந்தியை தலைவராக வச்சுக்கிற கட்சி தானே. காங்கிரஸ் தனிச்சு நில்லு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. மாணிக்கத்தாகர் சொல்றாரு, இனியும் பொறுமை காக்க முடியாது. பொறுத்தது போது மனோகரையா பொங்கி எழுங்கிற மாதிரி இனி பொறுமை காக்க முடியாது. உனக்கு கட்டவே இல்லையடா. கெட்ட அவுத்துங்கிற மாதிரி கட்டவே இல்லையே. கட்டவே இல்ல போடா. கட்டவே இல்லையா? போடாங்கற போக மாட்டா. இனி பொறுமை காக்க முடியாது. இவங்க கேட்கறது தன்மானம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தன்மானம்னு ஒண்ணு இருக்கா? தமிழர் நிலத்துல 858 மீனவர்களை படுகொலை செஞ்சால சிங்கள ராணுவம். தன்மானத்தை வச்சு வாயில விரல் சுப்பிட்டு உட்கார்ந்திருந்தீங்களா? சொல்றதுக்கு காங்கிரஸுக்கு வெக்கமா இல்ல? தன்மானத்தை பத்தி வெக்கமா இல்ல. இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வந்து பூத் ஏஜென்ட் இல்ல. உங்களுக்கு 3000 பேர் கூட இல்லைன்னு உங்களுக்கு தன்மானம் வந்துருச்சான். காங்கிரஸ் கட்சிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும்போது வருகிற தன்மானம், காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட் இல்லைன்னு சொல்லும்போது வருகிற தன்மானம், ஜோதிமணிக்கும் மாணிக்கத்தாகருக்கும் சீட்டு இல்ல, சீட்டு கொடுத்தாலும் வேலை செய்யக்கூடாதுன்னு வரும்போது தன்மானம், காமராஜர் பெருந்தலைவரை கிங் மேக்கரை திட்டும் போது ஏண்டா வரல ஒரு காங்கிரஸ்காரனுக்கும்? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்களா? வேலை கொடுத்தா இப்ப இந்திரா காந்தி அழகா காட்சிப்படுத்தலைங்கிறத, இந்திரா காந்தி அழகான பெண்ணா போடலைங்கிறத உங்க காங்கிரஸ் கட்சிக்கு தன்மான இழப்பு. மத்ததான் தன்மான இழப்பு இல்ல. அப்போ நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் வச்சு இந்திரா காந்தி படம் எடுக்கலாமா? இந்திரா காந்தி அந்த படத்துல ஒரு காட்சிப்படுத்தியதுக்கு இந்திரா காந்தி இப்படி தான் இருப்பாங்க அப்படி காட்சிப்படுத்தாங்க. அது இந்திரா காந்தியை குளோனிங் பண்ணியா கூட்ட முடியும்? அந்த படத்துல நமக்கு எதிராக இருந்தா கூட எமர்ஜென்சி படத்துல கங்கனா ரணவத் நல்லா பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்காது. அது மாதிரி நீங்க அழகா பண்ண வேண்டாம். இது மாதிரி ஒரு சம்பவம் குஜராத் நடந்துச்சு. இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். இந்தியா விரும்பிய போரை, இந்தியாவிலிருந்து நடத்தப்பட்ட போர், இந்தியா விரும்பிய போர் கிடையாது, இந்தியாவிலிருந்து நடத்தப்பட்ட போர், காங்கிரஸ் கட்சி நடத்திய போர். ஒரு ஈழம் என்கிற ஒரு தமிழருக்கான தனிநாட்டு கனவை சிதைத்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கத்தை, ஒரு நேர்மையும் உண்மையும் நிறைந்த தமிழ் தேசிய ராணுவத்தை அழித்து அந்த தலைவனை களத்துல வீழ்த்தியது இந்த காங்கிரஸ் கட்சி. புழு பூச்சி விட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது.